வெல்கம் டு ஆவித்தாரியன் சேனல். இன்றைக்கி புளி சாதம் செய்ய போகிறோம். அது சாப்பாடு மிச்சமாகிடுச்சுன்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். வீட்டில் கொஞ்சம் அதுக்கு தகுந்தபடி இப்போ புளி கொஞ்சம், உப்பு கொஞ்சம், மஞ்சப்பொடி, கருகாப்பில், கடுகு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் வெங்காயம், பூண்டு, 3 வரமிளகா, கருகாப்பில், கொத்தமல்லி தலை போட்டு தாளித்து வச்சு கொஞ்சம் நல்லா கொதி வரும்போது இந்த சாப்பாட்டை போட்டு நல்லா சூடு பண்ணி இறக்கிறீங்கன்னா புளி சாதம் ரெடி. காலையில் டிஃபனு, நைட்டுக்கு சாப்பாடு மிச்சமாகிடுச்சுன்னு கவலையே பட வேண்டாம். இப்போ இது செய்ய போகிறோம். வாங்க போய் வெங்காயத்தை அரை வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதே போடுறேன். ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் போட்டோம். எண்ணெய் நல்லா காஞ்சது, கடுகு இதெல்லாம் போட்டு தாளிக்கணும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வெடிக்க வரைக்கும் தாளிக்கணும். இது சிம்பிளான வேலை தான். சாப்பாடு நல்லாயிருக்கும். குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா வெடிக்கணும். நல்லா சிறந்தாக்கா கடலைப்பருப்பெல்லாம் நல்லாயிருக்கும். இப்போ வெட்டி வச்ச கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா தாளிக்கணும். செவந்துருச்சு வெங்காயம். கரைச்சி வச்ச புளியை கொஞ்சம் அப்படியே கையில் வச்சு ஆறடி கொஞ்சம் கசடெல்லாம் இருக்கும். தேவையான மஞ்சப்பொடி அளவா, தேவையான உப்பு, சாப்பாடு கலந்து வச்சு நல்லா கொதி வரும்போது நல்லா கொதி வரணும். நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து அதே ஒரு கொஞ்சம் சுண்டும் போது சாப்பாடு போட்டு நல்லா சூடு பண்ணிட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு சின்ன வடை, வீட்டில் வடை இருந்தால் வடை சுற்றி சாப்பிட்டோம்னா அதுக்கு மேட்சிங்கு நல்லா இருக்கும். பாருங்கள், இப்போ கொதிச்சிருச்சு. சாப்பாடு போட்டு தாளிக்க போகிறோம். சாப்பாடு போடுறோம் பாருங்கள். கொதி வரும் பார்த்தீங்களா? இந்த கொதியில் பதத்தில் போடணும். சாப்பாடு வேஸ்ட்டே ஆகாது. நல்லா குறித்து விடணும். குழம்பு இல்லையேன்னு அவசரத்துக்கு இது டக்குன்னு செஞ்சுக்கலாம். நல்லாயிருக்கும் சாப்பாடு. பழைய சாதம் போடுறதுக்கு இப்படி சூடு வச்சு இப்படி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஆவி பறக்குது. சாப்பாடுக்கு நல்லா டேஸ்ட்டாக சுட சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடு மிச்சமாகிடுச்சுன்னு கவலையே பட வேண்டாம். ஒரு ருசியாக இருக்கும் சாப்பாடு. காலையில் இப்படி தாளித்து சாப்பிட்டிங்கன்னா குட்டி வடை செஞ்சு சாப்பிட்டோம்னா இதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மேட்சிங்காக தொட்டுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு நினைக்க வேண்டாம். இது நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும். இந்த குட்டி வடை புளி சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க சாப்பிட்லாம்.